இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கு கொஞ்சமாக வந்து புளி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு வடகம் வந்து போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு லைட்டாக வந்து வதங்கினோடனே 2 போல் தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிசாரை வந்து இது கூட வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம புளியிலேயே வந்து உப்பு சேர்த்ததால் இதில் வந்து சேர்க்க வேணாம். இது 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டை வந்து இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சோடனே அதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சோடனே கடைசியாக கருவேப்பிலையும் தட்டி வச்சுருக்க பூண்டும் சேர்த்தா நல்லா டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.